கருவுற்று 3வது மாதத்துல இருந்து நல்லெண்ணெயில நல்ல செக்கு நல்லெண்ணெய் அதுல வந்து பூண்டு கருப்பட்டி ரெண்டையும் கம்பைன் பண்ணி கருப்பட்டி நல்ல ஹெவி அயன் ரிச் பூண்டு வந்து கந்தக சத்து உள்ளது பூண்டு வந்து எக்ஸலண்டா பிசிஓடியை சரி பண்ணும் ப்ரூவன் ரிசர்ச் இருக்கு பூண்டு ஓவிலேஷனை கருமுட்டை அதிகமா வெளியாகிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும் ஜெனரல் ப்ராப்ளம் இன்ஃபர்டிலிட்டி போனாங்கனாலே முதல் பிரச்சனை என்ன சொல்றாங்க கருமுட்டை மெச்சூர் ஆகல கருமுட்டை வரல கருமுட்டை மெச்சூர் ஆகல கருமுட்டை மெச்சூர் ஆவதற்கு வந்து பூண்டு கருப்பட்டி ரெண்டையும் நல்லா திக்கா தண்ணி எல்லாம் சேர்க்காம திக்கா அரைச்சிடணும் உருண்டை அல்ல ஒரு நெல்லிக்காய் அளவுக்கான உருண்டை உருட்டி வச்சுட்டு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நாட்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை உருட்டி அதை வந்து நல்லா செக்கு நல்லெண்ணெய்ல போட்டு ஊற வச்சிருவோம் எப்போ அப்படின்னா அவங்க கன்செப்ஷன் கன்ஃபார்ம் ஆனவுடனே அந்த ஊற வச்சிடணும் அந்த 40வது நாள் அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா 45 நாள் ஊற வச்சுட்டு 3வது மாதத்துல இருந்து 4வது மாதத்துல இந்த ஊற வச்சதை நல்ல ஒரு பெரிய தூக்குவாளியில போட்டு எண்ணெய் நல்லா நிறைய ஊத்தி அதுக்குள்ள அந்த பால்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 40 உருண்டை இதுக்குள்ள போட்டு ஊற வச்சுட்டு 4வது மாதத்துல இருந்து அந்த எண்ணெய் உள்ள எடுத்துக்கணும் இது பாத்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை வந்து மெயின்டைன் பண்றதுல அவ்வளோ எக்ஸலண்டா வேலை பார்க்கும் நம்ம வந்து ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறத விட பல மடங்கு வேலை பார்க்கும் அந்த ஆயில் வந்து அவங்க காலை ஒரு முறை இரவு ஒரு முறை எடுத்துட்டே இருப்பாங்க அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூண்டோட ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் இப்ப 7வது மாதம் 8வது மாதம் எடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த பூண்டு கருப்பட்டி சேர்த்த ஸ்மெல் தான் வரும் டெலிவரி டைம் வரை அதை எடுத்துக்கணும் ஆஃப்டர் டெலிவரி அந்த இந்த கழிவுகள்லாம் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு அந்த உருண்டை இருக்கு இல்லையா அந்த உருண்டையோட சேர்த்து அந்த உருண்டையெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு லேகியம் பதத்துக்கு வந்திருக்கும் அப்போ அந்த நல்லெண்ணெய் அந்த கருப்பட்டி பூண்டு சேர்ந்த காம்பினேஷனை ஒரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு 4 வேளை கூட எடுக்கலாம் 4 வேளை எடுக்கும் பொழுது அந்த கருப்பையில தங்கி இருக்கக்கூடிய அந்த உதிரச்சிக்கல் எல்லாம் இல்லாம கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிரும் அதற்கப்புறமா பால் சுரப்புக்கு ரொம்ப எக்ஸலண்டா ஹெல்ப் பண்ணும் அப்போ ஒரு பெண் கருவுற்றுறதுல ஆரம்பிச்சு குழந்தை வந்து பால் குடிக்கிற அந்த ஸ்டேஜ் வர இந்த காம்பினேஷன் நெய் வந்து காலையில வெறும் வயிற்றுல எடுக்கலாம் அப்படி ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் போயிட்டு இருக்கு நெய் காலையில எடுத்துட்டு நன்மை அனுபவிச்சவங்களும் இருக்காங்க நெஞ்சுவலி வந்து ஹார்ட் அட்டாக் வர ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனவங்களும் இருக்காங்க முதல்ல யாரு செய்யணும் யாரு செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் இப்ப வாத உடலினர் ட்ரை ஸ்கின் இருக்கும் ஸ்கின் லேசா பிளாக் டோன் இருக்கும் லேசா அங்கங்க கருப்படிச்ச மாதிரி இருக்கும் ஃபேஸ்ல இங்க எல்லாமே டார்க் இந்த மூட்டுகள் எல்லாமே டார்க்கிஷா இருக்கும் அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் ஜாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முழி வந்து பிளாக்கிஷா இருக்கும் இந்த மாதிரி ஸ்கின் எப்பவுமே ட்ரையா தான் இருக்கும் அப்போ வறண்ட தோல் தன்மை இருக்குது இந்த மூட்டு கருப்பு தன்மை இருக்கக்கூடிய தன்மை இருக்கவங்க வாத உடம்புக்காரங்க அதே மாதிரி உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கவங்க பித்த உடலினர் இந்த வாத உடம்புக்காரங்களும் பித்த உடம்புக்காரங்களும் நெய் எடுத்துக்கலாம் காலையில வெறும் வயிற்றுல வாத உடலினர் நெய் காலையில வெறும் வயிற்றுல எடுத்தாங்கன்னா எக்ஸலண்டா ஸ்கின் க்ளோ ஆகும் ஆனா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒத்து வர போறது இல்ல கப உடலினர் ஒருத்தர் நெய் எடுக்கிறார் வெயிட் குறைக்கணுன்றதுக்காக கப உடம்பு ஒருத்தவங்க காலையில நெய் எடுக்கிறார் கடகடன்னு வெயிட் போடும் மூச்சு திணறும் கொலஸ்ட்ரால் லெவல் கூடும் போயிட்டு ஹார்ட் பிளாக் வர கொண்டு போய் விட்டுரும் அப்ப வாத பித்த கபத்தை பிரிச்சு நம்ம யாருன்றத நாம முதல்ல தெரிஞ்சுட்டு தான் யாரு சொல்ற கான்செப்டையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் வாத உடலினருக்கு வந்து நெய் அற்புதமா வேலை பார்க்கும் ஸ்கின் பளபளன்னு க்ளோ ஆக ஆரம்பிக்கும் அந்த மூட்டுல இருக்க டார்க்னஸ் எல்லாமே மாறிடும் நல்ல வெயிட் லாஸ் ஆகும் நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அவங்களுக்கு வாத உடலினருக்கு வந்து பிசிஓடி இருந்தது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நெய்ல சரியாகும்